கடந்த 2019ஆம் ஆண்டு சீனாவில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் உலகையே உலுக்கியுள்ளது. உலகம் முழுவதும் ஊரடங்கு போட்டு கோடிக்கணக்கான மக்கள் கொரோனா வைரஸால் உயிரிழந்துள்ளார்கள். கொரோனா தொற்று முடிந்து மக்கள் தற்போது நிம்மதியாக உள்ள நிலையில் சிங்கப்பூர் அரசு திடீரென மீண்டும் கொரோனா வைரஸ் பரவி வருவதாக அறிவித்துள்ளது. அது மட்டுமின்றி கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சிங்கப்பூரில் 32,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள அனைத்து மருத்துவமனைகளும் நிரம்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து சிங்கப்பூர் அரசு வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில், இந்த கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க சிங்கப்பூர் அரசு மக்களுக்கு சில எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. அதன்படி கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க மக்கள் அதிகம் கூடும் இடங்களை தவிர்க்கவும், முகக்கவசங்கள் அணியவும், கொரோனா தடுப்பூசி போடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், தேவைப்பட்டால் உதவ தயாராக இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. அதேபோன்று கேரளா மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு திடீரென அதிகரித்து வருகிறது. கடந்த நவம்பர் மாதம் அம்மாநிலத்தில் 479 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில், டிசம்பர் மாதத்தின் முதல் 8 நாட்களில் மட்டும் 825 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் கொரோனா மூலம் ஒருவர் உயிரிழந்த நிலையில், டிசம்பரில் இதுவரை 2 பேர் உயிரிழந்துள்ளார்கள். கொரோனா வைரஸ் பாதிப்பு கொண்டவர்கள் உயிரிழப்பது மிகவும் அரிதாகி இருக்கும் நிலையில், பாதிப்பின் தீவிரம் மிக குறைவான நிலையிலே உள்ளது. தற்போது கொரோனா பாதிப்பு அதிவேகமாக அதிகரித்து வருகின்ற போதிலும் அதன் தீவிரம் குறைவாக இருப்பதால் நிலைமை கட்டுக்குள்ளாகவே இருக்கிறது. இருப்பினும் வயதானவர்கள் மற்றும் ஏற்கனவே உடல்நல பாதிப்பு கொண்டவர்களுக்கு தொடர் பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக மருத்துவ நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.